ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நெய் உருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி ஹோம்மேடாக எனக்கு தேவையான நெய் வந்து உருக்கி வச்சுக்கிறேன் அதை பற்றின வீடியோ தான். நான் மேக்ஸிமம் நானே தான் நெய் உருக்கி வச்சுப்பேன், கடையில் வாங்க மாட்டேன். அதை தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி மில்கி மிஸ்ட் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் 1/2 kg, 500 கிராம் பட்டர், அன்சால்ட்டட் பட்டர். இப்போ நம்ம நெய் உருக்குறோன்னா அன்சால்ட்டட் பட்டர்னால் கேட்டு வாங்கணும், சால்ட்டட் வாங்கக்கூடாது. ஸோ இது நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது நான் அப்படியே போட்டு உருக்க போகிறதில்ல, இதில் பாதி தான் எடுத்துக்க போகிறேன். பாதி எடுத்து தான் உருக்க போகிறேன். அப்போது 250 கிராம் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுதான் ஃபுல் பட்டர். இதில் நான் பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம பாதி பட்டர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பட்டரை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கலாம், நம்ம ரொம்ப ஹையாக வைக்க வேணாம், டக்குன்னு உருகிரும். ஸோ கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும். சிம்மில் வச்சாலுமே நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் நெய் உருகி வர. பாருங்கள், பட்டர் கொஞ்சம் இப்போ உருகியாச்சு, நல்லாவே இப்போ எல்லாம் உருகியாச்சு. இப்போ இந்த வெள்ளை நுரை இருக்கு இல்லையா, அந்த நுரை கொஞ்சம் அடங்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம. வெள்ளை நுரெல்லாம் அடங்கியாச்சு. இப்போ பாருங்கள், லைட் ப்ரௌன் ஆகுது ஓரத்துலலாம். உங்களுக்கு 100% பர்ஃபெக்டான நெய் கிடைக்கணுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இது மொத்தம் ஒரு 8 நிமிஷம் ஆகுது. ஆனால் நான் அப்போ ஆஃப் பண்ணல, எனக்கு இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, எனக்கு தேவையான கலர் இதுதான். எனக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும். உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் வரணுன்னா நீங்கள் ஒரு 8 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு ப்ரௌன் கலர் வேணும். எனக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கிற நெய் தான் பிடிக்கும். ஓகே, இப்போ 10 நிமிஷம் ஆகியாச்சு. எனக்கு தேவையான ப்ரௌன் கலர் நல்லா கிடச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். கரெக்டாக எனக்கு இதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு சிம்மில் வச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு முருங்கை கொத்தி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இப்போ அதை நம்ம நல்லா உருவிக்கிறோம். உருவி இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். நெய்யில் சேர்த்த உடனே பாருங்கள், இந்த மாதிரி படப்படப்பட நல்லா பொரியணும். இப்படி பொரிஞ்சாதான் நம்ம நெய் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு நல்லாவே பொரிஞ்சிருச்சு, நெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுடலாம். ஓகே, ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நம்ம நெய்யை வடிகட்டிக்கலாம். ஓகே, நல்லா வடிகட்டியாச்சு. அந்த முருங்கைக்கீரை அப்புறம் அதில் இருந்த நுரையெல்லாம் அந்த ப்ரௌன் கலர் மாறி இருந்தது இல்லையா, அதெல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு நெய் கிடச்சாச்சு. எனக்கு இந்த ப்ரௌன் கலர் தான் வேணும். ஸோ அதனால் நான் 2 நிமிஷம் வெயிட் பண்ணி இந்த கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்தேன். உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரி எல்லோ கலர் வேணும்னா நான் முன்னாடி ஒரு ஸ்டேஜ் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போவே 8 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த எல்லோ கலர் கிடைக்கும் நல்லா. எனக்கு இந்த கலர் தான், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இருந்தால் தான் நெய் பிடிக்கும். ஸோ அதனால் நான் இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணி ஆஃப் பண்ணியிருக்கேன். இந்த நெய் உருக்கும்போது வீடே அவ்வளோ மணமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக நம்ம ஹோம்மேடாக நம்மளே நெய் உருக்கலாம். கடையில் நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குறத விட பட்டர் வாங்கி உருக்கி வச்சுக்கிட்டா அது நல்லா நிறைய யூஸும் இருக்கும் நம்மளுக்கு. நெய் உருக்கி ஒரு 4 மணி நேரம் ஆகுது. நெய் பாருங்கள், எனக்கு சூப்பராக மணல் மணலாக கிடச்சிருக்கு. ரொம்ப ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருந்தது. அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வீடே ஒரே நெய் வாசனையாக இருக்கும் நெய் உருக்கும்போது. ஓகே, எனக்கு எப்படி நெய் பிடிக்குமோ அதை மாதிரி நான் உருக்கி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.